நீங்க இதுவரைக்கும் எங்க சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணல அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்க. பிஜிடிஆர்பி கம்ப்யூட்டர் இன்ஸ்ட்ரக்டர் ப்ரிப்பரேஷன் ஸ்டார்ட் பண்ணிட்டு கேப் எடுத்தவங்க ஆர் ஈவன் இப்போ தான் ஸ்டார்ட் பண்ண போறீங்க அப்படின்னா திஸ் வீடியோ இஸ் ஃபார் யூ. இந்த வீடியோல ஃப்ரம் ஜீரோ லெவல்ல இருந்து எப்படி ரீஸ்டார்ட் பண்ணி கிளியர் பண்ண முடியும் அப்படிங்கறத ஃபுல் பிளான் கொடுத்துருக்கேன். First, I want to say one thing honestly, கொஞ்சம் கேப் வந்துருச்சு சேனல்ல. பட் நவ் வி ஆர் பேக் அண்ட் திஸ் டைம் கன்சிஸ்டன்டா டெய்லி ப்ரிப்பரேஷன் சீரிஸ் வந்து ஸ்டார்ட் பண்ண போறோம். நீங்க ஏன் கூட ஃபாலோ பண்ணீங்க அப்படின்னா பிஜிடிஆர்பி கம்ப்யூட்டர் இன்ஸ்ட்ரக்டர் வந்து தட் இஸ் 2027ல வந்து கண்டிப்பா நீங்க 100% வந்து கிளியர் பண்ண முடியும். ஸோ இன்னொன்னு உங்க கூட நான் வந்து ஹாப்பியா ஷேர் பண்ணணும் அப்படின்னு வந்து ஆசைப்படுறேன். தட் இஸ் வந்து சப்ஸ்கிரைபர் வந்து கவர்மெண்ட் டீச்சரா வந்து நிறைய பேர் வந்து அப்பாயின்மெண்ட் ஆயிருக்காங்க. ஓகே, அவங்க வந்து பர்சனலா எனக்கு டெலிகிராம்ல வந்து மெசேஜ் பண்ணியிருந்தாங்க. ஸோ வந்து நம்ம சேனல்ல வந்து ஃபாலோ பண்ணி கிளியர் பண்ணவங்க வந்து நிறைய பேர் வந்து இருக்கிறது நமக்கு ஒரு சந்தோஷமான விஷயம். ஆல்சோ இந்த வீடியோ எதுக்காக அப்படின்னா ரொம்ப பேர் வந்து மெசேஜ் பண்ணிருக்கீங்க, மேம் எங்க ஸ்டார்ட் பண்றதுன்னு தெரியல, சிலபஸ் ரொம்ப பெருசா இருக்கு, கேப் ஆயிடுச்சு, மறுபடியும் நான் ரீஸ்டார்ட் பண்ண முடியுமா அப்படிங்கிறதுக்கு அவங்களுக்கான ஆன்சர் என்ன அப்படின்னா எஸ் யூ கேன். நம்ம ஸ்மார்ட்டா படிச்சோம் அப்படின்னா ஃபுல் சிலபஸ் வந்து தேவையில்லை, டார்கெட்டட் ப்ரிப்பரேஷன் மட்டுமே வந்து நமக்கு போதும். ஓகே, நமக்கு வந்து எங்க ஸ்டார்ட் பண்றது கன்ஃபியூஷன், பிளான் இல்லாம படிக்கிறது, இந்த கன்ஃபியூஷன் பயம் இதெல்லாமே தான் வந்து நம்மளோட ப்ரிப்பரேஷனுக்கு வந்து ஒரு தடையா இருக்கும். ஸோ அதை எப்படி ஓவர் கம் பண்றதும் அப்படிங்கிறதுக்கான சொல்யூஷன் வந்து என்ன அப்படின்னா எதையுமே ரொம்ப அதிகமா படிக்கக்கூடாது. ஓகே, எல்லாத்தையுமே ஓவர் ஸ்டடி பண்ண தேவை கிடையாது. ஸ்மார்ட்டா படிக்கணும், ஃபோக்கஸ் ஆன் இம்பார்ட்டன்ட் டாபிக்ஸ். என்னென்ன டாபிக்ஸ்ல வந்து நமக்கு கொஸ்டின்ஸ் வந்து ரிப்பீட்டடா கேட்கறாங்க அப்படிங்கிறத பார்த்து அந்த டாபிக்ஸ்ல வந்து நம்ம ஹை ஃபோக்கஸ் வந்து வைக்கணும். ஆல்சோ வந்து நம்ம ப்ரீவியஸ் கொஸ்டின்ஸ் வந்து கண்டிப்பா பிராக்டிஸ் பண்ணணும். ஜஸ்ட் சிலபஸ்ல இருக்கிற தியரி மட்டும் படிச்சா போதாது. ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின்ஸ் வந்து ப்ரிப்பேர் பண்ணணும். ஸோ ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின்ஸ் அப்படியே வருமா அப்படின்னு கேட்டா அப்படியே வரலாம், வராம இருக்கலாம். பட் ப்ரீவியஸ் கொஸ்டினை வந்து நம்ம படிச்சோம் அப்படின்னா அந்த கான்செப்ட் நமக்கு புரிஞ்சிருச்சுன்னா அது ரிலேட்டடா எப்படி ட்விஸ்ட் பண்ணி கேட்டாலும் உங்களுக்கு ஆன்சர் பண்ற அந்த ஐடியா கண்டிப்பா கிடைச்சிரும். ஓகே, ஸோ இதே கொஸ்டின் வரலையே அப்படின்னு நினைக்க கூடாது. அந்த கொஸ்டினோட கான்செப்ட் என்ன அப்படிங்கிறது உங்களுக்கு அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிட்டீங்கன்னா அது ரிலேட்டடா எப்படி கேட்டாலும் நீங்க ஆன்சர் பண்ற மாதிரி இருக்கும். அதுக்காக தான் அந்த ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின்ஸோட பிராக்டிஸோட இம்பார்ட்டன்ஸ் வந்து அதுதான். நெக்ஸ்ட் வந்து நம்ம சிலபஸ் பாத்தீங்க அப்படின்னா ஓவரால் பார்க்கும்போது உங்களுக்கு ரொம்ப ஹை சிலபஸா தெரியும். ஓகே, இது வந்து கோர் கம்ப்யூட்டர் சப்ஜெக்ட்ஸ் வந்து இருக்கும், தென் வந்து டீச்சிங் அண்ட் ஆப்டிடியூட் இருக்கும், ஜெனரல் ஸ்டடிஸ் இருக்கும். ஸோ அது வந்து நீங்க தனித்தனியா ஸ்ப்ளிட் பண்ணி படிச்சீங்க அப்படின்னா கொஞ்சம் சிம்பிளிஃபைடா தான் இருக்கும். ஓகே, இதுல வந்துட்டு கோர் சப்ஜெக்ட்ஸ்ல வந்து நிறைய இம்பார்ட்டன்ட் டாபிக்ஸ் இருக்கும். அதுல ரொம்ப இம்பார்ட்டன்ட் அப்படின்னு எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா இப்போ டேட்டா ஸ்ட்ரக்சர்ஸ் இருக்கும், டிபிஎம்எஸ், ஆப்ரேட்டிங் சிஸ்டம், கம்ப்யூட்டர் நெட்வொர்க்ஸ், அதுக்கெல்லாம் கொஞ்சம் இம்பார்ட்டன்ஸ் கொடுத்து படிக்கிற மாதிரி இருக்கும். ஓகே, தென் வந்து டீச்சிங் ஆப்டிடியூட், ஜெனரல் ஸ்டடிஸ் இருக்கும். இது வந்து பார்க்க பெருசா இருந்தாலும் நீங்க பிரேக் பண்ணி படிச்சீங்க அப்படின்னா ரொம்ப ஈஸியான ஒரு விஷயமா தான் இருக்கும். ஓகே, நெக்ஸ்ட் வந்து ஸ்டடி பிளான் பத்தி பார்த்தோம் அப்படின்னா டெய்லி இப்போ நீங்க